செவ்வாய் ஓரை பூஜை செய்கிறதுக்காக நேற்று மதியம் வந்துட்டு 1 to 2 இந்த டைமில் தான் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அமேசானில் போட்ட இந்த விளக்குமே பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் வச்சுட்டேன். அது காயறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்குள்ளே விளக்கு எல்லாமே காஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்குமே சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு திரி போடுற இந்த ஹோல்டரில் வந்துட்டு திரியை இது பண்ணிவிட்டு நான் நெய்யில் வந்து ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் அப்சர்வ் ஆச்சுன்னா விளக்கு வந்துட்டு நல்லா எரியும் அப்படின்றதுக்காக இந்த வேலையுமே பார்த்திங்கன்னா முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்கிட்ட இருக்கிற வேல் அப்புறம் முருகருக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் விபூதி பாலை கொண்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி இந்த 3 பொருளால் தான் அபிஷேகம் பண்ணேன். நெய்வேலிக்கு எல்லாமே சாமிக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஏற்றிக்கிட்டு பூஜை எல்லாமே முடிச்சுக்கிட்டேன். இன்னுமே நிறைய பேருக்கு செவ்வாய் ஒரே டைமிங் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டுட்ருக்கீங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த டைமில் பூஜை பண்ணிக்கலாம். எந்த தவறுமே கிடையாது.